குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இருக்கிறது ஏலகிரியில் இருக்கிற ஒரு பேட்ஸ் பார்க். இந்த பார்க் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த பார்க் எப்படி இருக்குது, இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் எவ்வளோ, ஸோ இந்த பார்க்கில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குதுன்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர். நாம் டிக்கெட் எடுத்துட்டோம். ஸோ பார்க்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ சென்னையிலேருந்து ஏலகிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 220 கிலோமீட்டர் வந்து வந்ததுங்க நமக்கு. நம்ம காலையில் கரெக்டாக 6 மணிக்கு கிளம்பணும். ஷார்ப்பாக இங்கே 10 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரேக் மட்டும் எடுத்தோம், டீ பிரேக் மட்டும் எடுத்தோம். கார்லேயே நம்ம டிஃபன் சாப்பிட்டாச்சு. சரி உள்ளே போகலாம் இப்போது. கபிலேஷ் நமக்கு முன்னாடி வந்துட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அக்வாரியம் மாதிரி இருக்குது. ஃபிஷ் எல்லோ கலர், ஃபிஷ்ஷில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் சின்ன ஒரு அக்வாரியம் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இந்த கலர்லாம் ஃபிஷ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கான ஒரு இடம். நீங்கள் கப்பலாக வந்திருக்கீங்க இல்லை ஃபேமிலியோடு வந்திருக்கீங்கன்னா இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு பேக்ரவுண்டாக மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செட்டிங்ஸ் தான் வச்சுருக்காங்க. இதை பாருங்க, குட்டி மவுஸ். நான் ஏதோ டாய் இருக்குன்னு நினச்சிட்டேன். பாருங்க, ஓனாக இருக்குது. நான் என்னமோ அது ஒரு பொம்மை ஓனா நினச்சிட்ருக்கேன். ஆனால் அது ரியல் இல்லை. பாருங்கள், ரியலாகவே இருக்குது. பார்க்குறதுக்கு அசையாமல் அப்படியே இருக்குது. இங்கே ஒரு ஸ்னேக் இருக்கு. நடக்கிறேன். ஒரு டார்டாய்ஸ் இருக்கு. இங்கே ஒரு ஸ்னேக் இருக்கு. இங்கே ரோனா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கையில் எடுக்கலாமா? எல்லாமே வந்து நம்ம கையில் எடுக்கலான்றாங்க. ஸோ முதல்ல நம்ம ட்ரை பண்ண போகிறோம். பைத்தான். இது பல்லு இருக்குமா? பல்லு தான் கிடையாது. இல்லை இருக்கா? கிடைக்காது. இல்லை, பயமாக இருக்கு. எதுவும் செய்யாதா? பாருங்கள், ஃபஸ்ட் டைம் பாம்பு கையில் பிடிக்கிறேன். வெனமஸா? நார்மல் வெனமஸ் தானா? ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கையாண்ட போகிறது பாருங்க, கையை வாயை வைக்கிறதுங்க. என்ன செய்யாதா? ஓகே, குட் பைபியாக இருங்க. என்னை பார்க்காத. அந்த பக்கம் தர்ஷனை பாரு. தர்ஷனை உன்னை பார்க்கணுன்னு வந்திருக்கான். இந்த கபிலேஷன் பாரு. சத்தியமாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என் ஃபேஸில் பயம் தெரியல தானே? கால் பாருங்க, ஷேக் ஆகுதுன்னு பாருங்க. பாருங்கள், என் கால் ஷேக்கு ஸ்னேக்கு தெரியுது கரெக்டாக. ஸோ வேறு லெவலில் இருக்குது. பயமாக தான் இருக்குது. எடுத்துலாம்ல, அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து விட்ருங்க. தட்டில் எதுவும் செய்யாதுல்ல. ஸோ இப்போ நம்ம தட்டில் எடுக்க போகிறோம். தட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
வாவ், நீங்கள் ஒரு அனிமல் லவர் இருந்தால் கரெக்டாக இந்த பிளேஸுக்கு வாங்க. சூப்பராக இருக்குங்க. ஒரு குழந்தை மாதிரி இருக்குங்க. இது அதுதான் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. அது என்ன செய்யுது? வா கபி, டட்டைல்ரா. அது ஒண்ணும் பண்ணாதடா. டர்ட்டில் ஒண்ணும் டட்டைல் நீ டிவியில் தானே பார்த்துருக்க. பாருங்க, கபிலேஷே தைரியமாக டட்டையில் தொடுறான். ம், இப்படி பிடிச்சுக்கோங்க. 2 கையில் பிடிச்சிக்கா. ஒரு கை வச்சுக்கோங்க. ஓ அப்படி பாருங்க, கபிலேஷ் சூப்பராக டட்டைல் எடுக்கிறாங்க. இது டாய்ஸ் இல்லை, இது உயிரோடு இருக்கிற ஒரு டட்டைல் தான். கபி தைரியமாக இருங்க. ஜெய்ஹோ. பாருங்கள், ஹில்கோனா இது அழகாக இருக்குங்க. இது பயம் இல்லை, கொஞ்சம் அது உட்காரதான் ஒரு ஃபஸ்ட் நர்வஸாக இருக்கு கொஞ்சம். செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஓ கபி டச் பண்ணக்கூடாது. ஷோல்டர்ல வச்சுக்கிறீங்களா? அப்பா வைக்கிறாங்களா? பயப்படாதீங்க, எதுவும் பண்ணாது. ஆண்டி பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்களை பார்த்துப்பாங்க. வைங்க, திரும்புங்க, வைப்பாங்க. அப்போ வைக்காதடி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காமிக்கலாம். போடி வச்சுக்கிறியா? என்னப்பா? வாவ், கை மட்டும் ஷேக்காக இருக்கா? பிடிச்சிட்டேன். செம்மையாக இருக்குங்க அது. ஓ ஸ்வீட். ம், சுகர் கிளீடர் யூடியூப்ல கூட வருது, நான் பார்த்துருக்கேன். அப்படிங்களா? அப்படியே ஷிவரிங்காக இருக்குது. அதுக்கு இருக்குது, எனக்கு இல்லை. இப்போ கபிக்குட்டி பண்றீங்களா? கபி ட்ரை பண்ணுறியா? ம் ம், உதறிடக்கூடாது, கீழே விடக்கூடாது. தைரியமாக அப்படியே கையில் வச்சிருக்கணும். ஏன்னா இது குட்டியாக இருக்கல, அடி போட்டுரும். கீழே இறக்குங்க. ஆ சூப்பர், அழகாக இருக்கு. ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது பறக்குமா? அப்போ ஒன்றும் இல்லை, ஒன்றும் பயப்படாது. அது பின்னாடி மூவ் ஆகுது. இரு, அப்பா கையில் அப்படியே ஏறுது. வெயிட் பண்ணு. என்னட்டு வர மாட்டேங்குதுடா. அது கபிலேஷ் ரொம்ப பிடிச்சிச்சு போல அதுக்கு. பயப்படாம தைரியமா இருங்க. பாரு, அவங்க கை வச்சா ஏறிச்சு, நம்ம கை வச்சு ஏறல. நீங்கள் கை வைங்க. இப்போ நம்ம பேர்ட்ஸ் இடத்துக்கு போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அங்கே ஒரு வாரம் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர்ட்ஸ் இருக்குங்க. இதுதான் பெருசாக இருக்குது, இந்த பர்பிள் கலர். பார்த்திங்களாங்க, வேறு லெவலில் இருக்குங்க. ஒருத்தருக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் வந்து என்ஜாய் பண்ணுறப்ப அந்த டென்ஷனே போயிடுங்க. கட்டாயமாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. யார் மேலே என்ன கோவம் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணுறப்ப அந்த கோவம்லாம் போயிட்டு நல்லா மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையாகவே இது இந்த பேர்டு வந்து கையில் வாங்குறப்ப அப்படிதான் ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. ஒரு என்ஜாயாக எப்படி போகிறேன். ரெண்டுமே பெருசாக இருக்குங்க. பேர்டு ரெண்டுமே பெருசாக இருக்கு. வாவ், சான்ஸே இல்லைங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயமாக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நல்ல ஒரு நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே சப்போர்ட் ஸ்டாஃப்லாம் வந்து நம்ம நல்லா ஹெல்ப் பண்ணி நல்லா பண்ணுறாங்க. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க.
ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்ததுங்க. பேட்ஸ்லாம் ரொம்ப பெருசாக சூப்பராக அங்கே பாருங்கள். ஒயிட் கலர் ஒன்று இருக்குது. இப்போ கபிலேஷ் ஒரு சின்ன பேரட்டை கையில் பிடிக்க போகிறான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தர்ஷனுமே இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டான். அவனுமே சின்ன பேரட் பிடிச்சிக்குவான். ஒவ்வொன்றுத்துக்கும் கேட் போட்டு ஒரு பே மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பேர்டு நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது அங்கே இருக்கிறதெல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இப்போ கபிலேஷ் கிட்ட வரப்போகுது. பாருங்களேன் எவ்வளோ பேரட் பாருங்க. எல்லோ க்ரீனு செமையாக இருக்கு பாருங்க. என்ஜாய் பண்ணுறீங்களா? ஸோ இப்போ கபிக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ பேர்ட்ஸ் வந்துருச்சுன்னு. எல்லாம் பேரட் செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்கு பாருங்களேன். எவ்வளோ இருக்கு. தர்ஷனுக்கு அப்படியே கையில் டச் பண்ணவே மாட்டேன்றாங்க பேரட்டை. தர்ஷன் அப்பா பத்தில் வந்து இல்லவா? அங்கே ஒரு சின்ன பேரட் இருக்கா? வா நீ ஒன்று பிடிச்சிக்கவா. நீ கேட்டது சின்ன பேரட், நீ குட்டி பேரட் கேட்டீங்களா? வாங்க, இது ரொம்ப குட்டி தான். வாங்க வாங்க வாங்க. சரி கிட்ட வா. அட்லாஸ்ட் கபியை வச்சுட்டான். கை வலிக்குதுன்றான். கை வலிக்கல, அந்த கூப்பிட்டு தான் சொல்கிறான். சூப்பராக இருக்குங்க. தர்ஷன் தான் என்ன வச்சுக்கல. தர்ஷன் தலையில் ஒன்று போய் பாருங்க. பேரட் கிட்ட போனோம், பேரட் கிட்ட போனோம். இந்த ரெட்டா? வாவ், ரெட் கலர் அழகாக வந்துருச்சுங்க நம்மக்கிட்ட. செம்மையாக இருக்குல்ல இந்த பேரட்டு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கபி ரெட் கலர் எடுக்கிறியா? கபி முடி பிடிச்சி இழுக்கவே கபி வந்து கொஞ்சம் பயப்படாதப்பா. ஸ்னேக்கெல்லாம் தைரியமாக பார்த்தல. ஸ்னேக் எப்படி இருந்தது? தைரியமாக இருந்துச்சுல்ல கைஸ்? ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு. இந்த உள்ள பேட்ஸ் வந்து அதுவும் நம்மளை சுற்றி நம்ம கையில் எடுத்து நம்மளும் ஒரு சின்ன குழந்தை மாதிரியாக மாறிட்டோம் இந்த இடத்துக்கு வந்துட்டு. ஸோ இதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ, கிட்ஸுக்கு எவ்வளோ, அடல்ட்டுக்கு எவ்வளோ, எந்த ஏஜ் வரைக்கும் ஃப்ரீன்றதை டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேரட்டு பேட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன இருக்குது, அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா டர்க்கி இருக்குது பாருங்க. டர்க்கி, பீஜன்ஸ், ரேபிட்லாம் இருக்குது பார்த்தீங்களா. டர்க்கி பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குங்க. பீஜன் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான ஒரு பீஜன், ப்ரௌன் கலர். இது பறந்துடும், இதை கையில் வைக்க மாட்டாங்க. பீஜன். ஓகே, இந்த பீஜனுக்கு ஃபேஸே நான் இப்போ தாங்க பார்க்குறேன். இங்கே பாருங்கள், தெரியும் எப்படி இருக்குது. எங்கே இருக்குது பாருங்கள் பீஜன். செம்ம இருக்கு பீஜன். இது டச் பண்ணுங்க, டச் பண்ண ஒன்றாகாது. டச் பண்ணுங்க பாரு. அவன் இப்போதான் பார்த்தா பார்க்கல. ஆக்சுவலி டச் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். நீ தானே பேட்ஸ் எல்லாம் தொட போகிற போகலாம் நீங்கள் அழகுறீங்க. நீ ஹென்னெல்லாம் தொடவில்ல, அதே மாதிரி தான் இது. ஹென்னோட குட்டி பாப்பா இது. தர்ஷன் நீங்கள் பாப்பாம்மா, குட்டி பாப்பா. கோட்டை தொடுறீங்கல்ல, கோட்டை தான் தொடுறோம். இதுதான் குட்டி பாப்பா. இங்கே பாருங்கள், குட்டி பாப்பா. ஏய் சூப்பராக இருக்கு.
நைஸ். வாவ், ரேபிட் பெரிய ரேபிட்டுங்க அது. அக்கா கை விட்டு போகிறாங்க படிச்சுடும். அப்போ கை உள்ள விடக்கூடாதாம்மா? ரேபிட்டை பாருங்க. ரொம்ப நேரம் ரேபிட் வந்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. ஆனால் இந்த ரேபிட்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, வளர்க்கணும்னு தோணுது. ஓ நைஸ், அழகாக இருக்குது. ஒயிட் கலரில் அழகாக இருக்குது. மேலே அந்த இது டச் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. டச் பண்ணுங்க. ரேபிட்டுமா ஒன்று சரி டச் பண்ணுங்க. சின்னதாக வேணுமா உனக்கு? காது நல்லா பிடிச்சி. ஏன்டா ஓடுறா? பிடிக்கிறேன். குட்டி ரேபிட்ரா, பாப்பா ரேபிட்ரா அது. இதுதான் சின்னதுடா. சரி, இது காது தான். ரேபிட்டை பொறுத்த வரைக்கும் காது தான் பிடிக்கணும், அப்போ தான் ஓட. தொடுமா, டச் பண்ணுங்க. டச் பண்ணுங்க. வா, முத்தா கொடுங்களா? பாருங்க, பாப்பாவை தம்பி அவங்களே பிடிச்சிட்டாங்க. தம்பியை பிடிச்சிருக்கான் பாரு அவன். ஒன்றும் செய்யாதப்பா, குட்டி பாப்பாடா, குட்டி ரேபிட்டு. இந்த பார்க்கு சூப்பராக வேறு லெவலில் இருந்ததுங்க. இந்த பார்க்கோட என்ட்ரி டிக்கெட் எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸோட என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees. ஓகேங்களா? எனக்கு அபிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 years. ஸோ 4 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கிட்ஸுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க 4 to 10. இது வந்து பார்த்திங்கன்னா 100 rupees கிட்ஸுக்கு. அடல்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு அடல்ட்டுக்கு 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அடல்ட்டுக்கு 200 rupees, கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பார்க்கில். தர்ஷனுக்கு வந்து ஏஜ் வந்து 3 தான். ஸோ அவனுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் இல்லை, அவனுக்கு வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீ தான் தர்ஷனுக்கு. ஸோ நாங்கள் வந்து 2 அடல்ட் ஒரு கிட்ஸு டிக்கெட் வாங்கி உள்ளே வந்தோம். இது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒர்த்தான்னா கட்டாயமாக ஒர்த்து தாங்க இந்த இடம். ஏன்னா நம்ம நிறைய ஒர்க் பண்ணிட்டு நிறைய பிஸியாக இருப்போம், நிறைய டென்ஷனில் இருப்போம். ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு வரணும், ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபேமிலியோடு அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயமாக இந்த இடம் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒருவேளை இந்த இடத்துக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஏலகிரி பிளான் பண்ணிங்கன்னா இந்த இடத்த கட்டாயமாக வாங்க, வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். வந்துட்டு அதுக்கப்புறமாவும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இதை பிடிச்சிட்டு கயிறும் ஏறலாம், இல்லை அப்படி ஊஞ்சலாடலாம், ஆட அப்படி தான் பார்க்கலாம். என்னமோ ஒன்று பண்ணேன், இப்போ ட்ரை பண்ணுறேன். தள்ளி தர்ஷன் தள்ளி இருங்க. நான் நவுந்துட்டேன், அவனே பண்ணணுன்றான். விழுந்துருவா வேணா போதும். போதும், அவ்வளோதான். ஸோ இப்போ மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு வியூ பார்க்கலாம். வாவ், இது சும்மா ஒரு மேடை மாதிரி வச்சு இந்த இடம் அப்படியே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இங்கே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணிலாம் இருக்குது. இந்த சைடில் கொஞ்சம் தண்ணி ஓடிட்டு இருக்கு. வாங்க போகலாம். ஓகே, ஓரளவுக்கு நல்லா என்ன சொல்கிறது, நல்லா என்ஜாய் பண்ணோம். கொடுத்த காசுக்கு ஒருத்தானா கட்டாயமாக ஒருத்துங்க. இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு இந்த ப்ளே ஏரியான்னு நினைக்கிறேன். இது இங்கே கிட்ஸு விளையாடலாம். கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஜம்பிங் இருக்குது, அப்புறம் அந்த ஊஞ்சல் மாதிரி இருக்குது, ஸோ பேஸ்கெட் பால் இருக்குது. ஸோ கிட்ஸோடு வந்து கிட்ஸை கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நம்ம அப்படியே வெளியே கூப்பிட்டு போகலாம். வாங்க நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜம்பிங் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிட்ஸு விளையாடுறதுக்கான ஒரு சின்ன இடம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கிட்ஸ் வந்து ஜம்பிங் விளையாடினா இங்கே ஜம்பிங் வந்து விளையாடிக்கலாம் இங்கே. ஸோ கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நம்ம பேஸ்கெட் பால் கொஞ்ச நேரம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக வெல்டன் போட்டாச்சு. ஸோ அடுத்து கிளம்ப வேண்டியதான். பாய், டாட்டா, see you. பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லுங்கள்.